அம்மா சந்தியா, என்னண்ணா? என்னமா நீ இப்படி பண்ணிட்ட? என்னங்க என்னங்க கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிக்கோங்க. இப்ப நான் இருக்கிற டென்ஷன்ல இந்த தீர்த்தம் ரொம்ப முக்கியமா? தீர்த்தத்தை வாங்கிட்டு நிதானமா சொல்லுங்க. குடு குடு, உன்னை திருத்த முடியாது. என்ன நடந்ததுன்னா? நீ அந்த பையனுக்கு ஒரு நம்பரை கொடுத்தல, அதனால அவன் லைஃபே டிஸ்டர்ப் ஆயி போச்சு. நம்பர் கொடுத்ததுனால லைஃப் எப்படி டிஸ்டர்ப் ஆகும்? நீ கொடுத்த நம்பர் யாருது தெரியுமா? மாட்டு மூல ரவி. யார் அவரு? மதுரையிலேயே பெரிய ரவுடிமா. அந்த ஆளு பேரை கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இவன் போய் அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ? அவன் அட்ரஸ் கொடுனா, நான் போய் சாரி கேட்டுட்டு வரேன். நடந்தது நடந்து போச்சு. நீ இப்ப போய் அவன்கிட்ட சாரி கேட்கறதெல்லாம் சரியா வராது. நீ எங்கேயும் போக வேண்டாம். இந்த போடு, உன் தம்பிக்கு போன் போட்டு வர சொல்லு. சார், என் தம்பி போய் சொன்னான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். அடுத்தடி பண்ணான்னு சொல்லுங்க, நான் நம்புறேன். ஆனா பொண்ணுங்கிட்ட தப்பா நடந்தான்னு சொல்றது மட்டும் தான் சார் என்னால நம்பவே முடியும். இவர் பெரிய வேண்ட இவரை நம்ப வைக்கிறதுக்காக கூட்டத்தை கூட்டிருக்காங்களோ? அவன் சங்க இருக்கிறதுக்காக கூட்டியிருக்கா. இப்பவே போன் போடு. எங்கடா இருக்கா? அண்ணே, தப்பு பண்ணதா நான் தானே. அவனுக்கு ஒண்ணு தெரியாதுனே. அவளை விட்டுருங்க. ஏதாவது பண்றதுன்னா என்ன பண்ணுங்கண்ணே. அவனுக்கு இதுல சம்பந்தமே இல்லைண்ணே. ஓஹோ, நீதான் என் பொண்டாட்டிய ப்ளூ பிலிம் எடுத்தவனா? எப்படி வந்திருக்கு? அழகா இருக்காடா. ஏடா, மதுரையில இருக்கவங்க எல்லாம் என் கூட படம் எடுத்துக்க ஆசைப்படுவாங்க. நீ என்னடா என் பொண்டாட்டிய போய் படம் எடுத்திருக்க? நான் வேணும் உங்க வீட்டுக்கு வரேன். ஒரு பொண்ணு தப்பா உங்க வீட்டு நம்பர் கொடுத்துட்டா, அதானே வந்தேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன். உன்னை மன்னிக்கணுங்கிற கான்செப்ட் இருந்திருந்தா இவ்வளவு பெரிய சீன் போட்டிருக்க மாட்டேன்டா. சார், தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றான்ல சார், விட்டுருங்க சார். கத்தி இறங்குண்டா. சார் சார் மன்னிச்சிருங்க சார். இனிமேல் நான் பண்ண மாட்டேன் சார். தெரியாம பண்ணிட்டா சார். மன்னிச்சு விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். அவனை போட்டு தொழுங்கடா. மகளி, வாடா வாடா வாடா. மகளி, ஒண்ணு பாண்டி கோயிலுக்கு கடா வெட்டும்போது முள்ளாட்டி தின்னுட்டு இப்ப அடி வாங்கிட்டான வர. நீ அவனை சாவடிக்க. இங்க என்னப்பா பிரச்சனை? யாரோ ஒரு பொண்ணு தப்பான நம்பர் கொடுத்துடுச்சான். மதுரை ஆள்ற மீனாட்சி அம்மா மேல சத்தியமா சொல்றேன், இன்னொரு தடவை என்கிட்டயோ என் ஃபேமிலி கிட்டயோ வச்சுக்கிட்டீங்கன்னா வைகையில ஓடுறது தண்ணியா இருக்காது, உன் ரத்தமா இருக்கும். ஞாபகம் வச்சுக்க. எனக்கு பயந்து உன் தங்கச்சியை ஃபாரின் கல்வி காப்பாத்தல நினைச்சியா? ஆதவன் பார்வையில இருந்து தப்பலாம். இந்த ஆதி பார்வையில இருந்து ஆதி சார், பட்ஜெட் வேஸ்ட் பண்ணாதீங்க. முதல்ல சந்தியாவை தூக்குங்க, நான் போயிட்டே இருக்கேன். நேத்து வரைக்கும் என் தங்கச்சியை காதலிக்கிறேன்னு சொன்ன, இன்னைக்கு அவன் பக்கம் சேர்ந்துட்டியா? ரெண்டு பேரையும் தொலைச்சிருவேன். பாத்தீங்களா ஆதி சார், நீங்க பக்கத்துல இருக்கும்போது என்ன மிரட்டுறான்? கொஞ்சம் தோல்ல கைய போடுங்க. ஆதி சார் பக்கத்துல இருக்கும்போது. ஆதி சார், என்னடா? அவர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
சார் உங்களை பத்தி எனக்கு அதிகம் தெரியாம போனாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். அவனை பக்கத்துல வச்சுக்கிறதும். பயமுட்றா ஆதி சார், சந்தியா எடுத்துட்டு வாங்க, நாம போலாம். என் தங்கச்சி விட்டுறா. ஆதி சார், நீங்க இங்க உட்கார கூடாது, சந்தியா பக்கத்துல உட்காரணும். இறங்குங்க. சூப்பர். நான் தான் அப்பவே சொன்னேனே சார், பேட்டியை கழட்டிட்டான்ல, சாமியே சரணமையப்பா. ஏன் பின்னாடி யாருமே வரல? ஏன் யாராவது வரணுமா? காமெடி பண்ணிட்டு. இன்னும் எவ்வளவு தூரம் இப்படியே ஓடுது? அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஒரு வேலை பண்ணு. ஏய், இந்தா. என்ன பண்ற? நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். டேய் 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 நோ, எனக்கு இனிச்சல் தெரியாதுண்ணா. பிரிட்ஜு ரொம்ப ஹைட்டா இருக்குண்ணா, என் இடுப்பு வேலை செய்யாது. எவனோ ஒருத்தன் காலை வெட்டிக்கிட்டான்னு நீ கழுத்தை வெட்டிக்க போறியா? எம்புடுத்து போறான்னு பாத்துருவோம். மதுரைக்கு போய் அவன் சொந்தக்காரன் மந்தக்காரன் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து முன்னால நிறுத்துறேன். அலறி அடிச்சு அவளை கூட்டு வந்து விட்டுறான். நீ போய் ரெஸ்ட் எடு மாப்ள. ஹலோ அண்ணே,
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் ஊர்ல இல்ல, அதான் நிம்மதியா சாப்பிட்டு இருக்கேன். சரி, சாப்பிட்டதெல்லாம் போதும். கையை கழுவிட்டு மொத்த ஃபேமிலியும் உடனே அலங்கார் தியேட்டருக்கு ஷிஃப்ட் ஆகி போயிடுங்க. நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம். சீக்கிரம் வந்துருவோம், அங்க மீட் பண்ணலாம். என்னடா எந்திரன் படம் அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க? படமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. உங்க அன்பு தம்பி கதிரு அந்த சந்தியா பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானா. அவங்க ஆளுங்க 10-20 ஸ்கார்பியோல தேடி வந்துகிட்டு இருக்காங்களா. நீங்க வீட்லயே இருந்தீங்கன்னா உங்களை போட்டுருவாங்க. என்னடா எங்களை நிம்மதியாவே வாழ விட மாட்டான் அவன்? இது என்னடா புது டென்ஷன்? டென்ஷன் கொடுக்கறது அவனுக்கு என்ன புது விஷயமா? அப்புறம் அந்த பாவியோட மிஸ்ஸஸையும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு உடனே போயிட்டு சொல்லுங்க. அவங்களே பிரச்சனையில மாட்டி விட்டானா? அவன் பக்கத்துல இருந்தா பிரைம் மினிஸ்டரே பிரச்சனையில மாட்டிக்குவாரு. இங்க பாருங்க, அவங்க நேரா அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கிளம்புங்க. அரசியல்வாதிக்கு பிடிக்காத அதிகாரிகள் கூட இவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. நான் நீ ரெடிங்க. என்னடி எழுத என்ன நினைக்கிற? நீங்க டென்ஷன் சொல்லும் போதே எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. நம்ம கதிர் என்ன பண்ணிருந்தாலும் நல்லதுக்கு தாங்க பண்ணிருப்பான். அம்மா தேவதை, உன்னாலதான் அவன் இப்படி ஆயிட்டான். சரி, கிளம்பலாமா? எங்க டாடி இப்போ போறோம்? சமுத்திரத்துக்குடா. எனக்கு நீச்சல் தெரியாது, நீங்க போங்க. சிலர்த்து வரலையே. ஓடி போற நேரத்துல புத்தகத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்க? கம்முனு வாடா. அவங்கள மாதிரிதான் இருக்கு. மாட்டினா சாவடிச்சு பண்ணுங்க. சீக்கிரம் வாடா. ஏ தம்பி, ஒன்னதாமியா வா. என்ன சார்? இங்க எம்ஆர்ஓ சந்திரசேகர் விடுதியா? இங்க இருந்து நேரா போய் லெஃப்ட் திரும்பி ரைட்ல பாத்தீங்கன்னா முதல் வீடு தான், மாடி வீடு. சரி நீ போ, வண்டி இல்ல. ஏ போறா போறா போறா. தம்பி இங்க வாயா. உனக்கு அவனை நல்லா தெரியுமா? ஒரே காலில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பழக்கம் எனக்கு அந்த இருக்கு. பழக்கம் கூட இல்லையே. அவன் என்னை பார்த்துட்டு நான் இல்லைன்னு சொல்லி ஏமாத்திட்டா நீ வந்து காட்டி கொடுத்துட்டு போயா. அவர் அப்படிப்பட்ட ஆளுங்க, மரியாதையான குடும்பம். மரியாதை குடும்பமா, கேப் மாதிரி குடும்பம்யா. அவன் எங்க வீட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாயா. என் மாப்பிள்ள காட்டுல தேடுறான், நான் அந்த பையல ரோட்ல தேடிட்டு இருக்கையா. அந்த சந்திரசேகர் பையன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை காயடிக்கல அவன் தம்பி ஆட்டோமேட்டிக்கா வருவாயா. இவரை காயடிச்சா அவன் எப்படிங்க வருவான்? உன்னை கேட்ட நீ அட்ரஸ் சொல்ல. அந்த மாதிரி அவன் அண்ணனை காயடிச்சா அவன் ஆட்டோமேட்டிக்கா என்ன தேடி வருவான். உலகத்துல ஒவ்வொன்றுக்கு கனெக்ஷன் இருக்கியா. நீ வண்டியில ஏறு. அது அது வந்து என்னங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆயிட்டு இருக்குங்க, வாங்க. பரவாயில்லம்மா, நாங்க வண்டியில கொண்டாந்து விடுறோம். உன் பொண்டாட்டியாது ஏரியா வண்டியில. சார் சார் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நாங்க இந்த காலனில ரொம்ப டீசெண்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவசிய பிரச்சனை மாட்டி விட்டுறாதீங்க சார். அட நீ என்ன அநியாயத்தை ஜென்டில் பண்ணா இருக்க. சரி சரி போ. ஏலே வண்டி இல்ல. சார் 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 சார், என்னையா? சின்ன அட்வைஸ். யாரை தேடுறதா இருந்தாலும் உங்க போட்டோவை கையில வச்சுக்கோங்க சார். உன்ட்ட அட்ரஸ் கேட்ட அட்வைஸ் கேட்கல. ஓட்டா இருந்தா காட்ட மாட்டானா? அது இல்லாம தானே கேட்கிறேன். பாயா தடியங்கட்டு தப்பிச்சிட்டோம். அண்ணா வீட்ல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஊட்ட உடல உள்ள அவன் போட்டா இருக்கான்னு பார்க்கலாம். எல்லா இடமும் தேடுங்களே, போங்க. வீட்டுல எல்லா பக்கம் தேடி பார்த்தா ஒரு போட்டோ கூட இல்லைண்ணா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அட்ரஸ் சொன்னா அவன் தான் சந்திரசேகரா இருப்பானு எனக்கு டவுட். ஏய், என்ன பார்த்தா கேனா பூனா மாதிரி தெரியுதால. ஒருத்தனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவோம்ல. போலீஸ்ல கூட ஏன் அளவுக்கு திறமையான ஆள் இல்லல. அண்ணா என்னல கொஞ்சம் அங்க பாருண்ணா. ஃபர்ஸ்ட் டைம்ல என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டாம்ல. அது இந்த மாசத்துல காதுல விழுதுல என்ன சவுட்டு போய் நினைச்சா தோலை உரிச்சு போடுவோம்ல. அது எனக்கு தெரிஞ்சதுன்னா கொண்டு வரேன். அப்படி தெரிஞ்சதில்ல, நான் சொல்ல மாட்டேன், நீங்களும் சொல்லக்கூடாது. என்னாச்சு? கிடைச்சாங்களா? வீடு இருக்கு மாப்ள, ஒரு வேலும் இல்ல, எல்லா பேரும் ஓடிட்டான். அந்த ஃபேமிலியே மோடி மசான் ஃபேமிலியா இருக்கு மாப்ள. கண்ணு முன்னாடி வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் மாப்ள. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு மாப்ள. என்ன சொன்னார்னா? அத வாயால சொல்ல முடியல. அவன் செய்ய வேண்டியல என்ன செஞ்சிடலாம்ல. வயசாகி போச்சுல எனக்கு. இங்க அவுத்து போட்டு ஆடுறாங்க, வாயை பொழுதுக்கு வாங்கல. உன் தங்கச்சி அந்த மதுரைக்கார பையன் கூட போயிருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்ற, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அது வரைக்கும் உன் கதி தான். நான் இவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லா. இவன் நல்லா விசில் அடிப்பான். அத நீ கேட்டிருக்க மாட்ட. டேய், ஒரு வாட்டி விசில் அடி பார்ப்போம். அட்ரா. நீங்க அதை இவ்வளவு சீரியஸா எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கல சார். இதுல என்னடா சீரியஸ்னஸ்? அவன் சந்தியாவை தூக்கிட்டு போனப்போ உனக்கு பயங்கர தமாஷா இருந்ததுல்ல? இதுவும் அதே மாதிரிதான். வா, சும்மா அடி கேட்போம். இவ்வளவு டென்ஷன்ல அதெல்லாம் வராது சார். பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணு. வரும். வரல சார். வரும்னு சொல்றல. அட்ரா. சார், எனக்கு இப்படி இம்சை கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு 10 ரூபாய் கொடுத்தா விசில் கிடைக்கும். அதை வாயில வச்சுக்கிட்டு ஊதலாமே. அந்த லுக்கெல்லாம் வேண்டாம், பயமா இருக்கு சார். ஏய், இவன் நல்லா சவுண்டா விசில் அடிக்கிற வரைக்கும் இவனை சக்கையா புடிங்கடா. ஏய், ஏர்போர்ட்டோட ஜாஸ்தியா கேட்கணும். ஒரு அழகான தங்கச்சி இருக்கிறது இவ்வளவு பிரச்சனையா?
என்ன வெறுப்பேத்தினிய எங்க இப்ப வெறுப்பேத்து பாப்போம். ம்? போதுமா? நீ சரியான ஆம்பளை தான்டா. இதுதான் மதுரை துமுருன்னு சொல்லுவாங்களோ. உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். நீ ஃபிக்ஸ் பண்ண முகூர்த்தத்தில் ஃபிக்ஸ் பண்ண இடத்துல சந்தியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ம்? நீ ஹாப்பியாக செத்து போயிடு. படம் மொக்க. பாவம், உங்க அண்ணனை பத்தியா எப்படி அழுகுறாங்க? ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. என்னடா உன் பிரச்சனை? எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம்ங்கற. நீ இப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? வா கட்டிக்கோ. அதுக்கு எதுக்குடா இவ்ளோ சீனு? ஏய் சத்யா, ஏய் வளவளன்னு பேசாத. முதல்ல தாலியை கட்டு. டேய், நீ என் கழுத்துல தாலி கட்டினா அது கதிர் கட்டின மாதிரி. நீ என் கூட இருக்கும் போது நான் கதிர் கூட இருக்கிற மாதிரி நினைச்சுப்பேன். உன் கூட 2 புள்ள பெத்ததுக்கு அப்புறம் கூட கதிரை வந்து கூப்பிட்டா அவன் கூட சந்தோஷமா ஓடி போயிடுவேன். அட கடவுளே, காதுக்குள்ள கடப்பார விட்டமா இருக்கு. உன் பேச்ச கொஞ்சம் நிறுத்துறியா? நீ அவனோட ஓடி போறதுக்கு அந்த மதுரைக்காரப்ப உயிரோட இல்லையே. என் மாப்பிள்ள அவனை கொண்டு போட்டாம்ல. யார் இவனா? ஒரு பொண்ணுக்காக இவ்ளோ கேவலமா பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற இவன் கையால கதிர் செத்துட்டானா என்னால நம்ப முடியல. வெறுப்பேத்தாத, நம்பு. இந்த கையால தான் அவனை கொண்டு புதைச்சு. ஏய் சிவாய் முடு. ஏய், சரி, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா அவனோட பொணத்தை காட்டு, நான் நம்புறேன். சந்தோஷமா உன் கையாலேயே தாலியை கட்டிக்கிறேன்.